சத்துருக்களை பார்த்து நகைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க 6 மாசமா கடந்து வந்துட்டேன் பாஸ்டர், எனக்கு விரோதமா இன்னும் சூனியம் பண்றான், செய்வன பண்றான், தந்திரங்கள் பண்றான், இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படின்னு நீங்க உள்ள உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவனை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறார். எப்படி சிரிக்கிறாருன்னா, நீ ரொம்ப நாள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்ட, ஒரு நாள் நான் எழும்பி நிற்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறாராம். ஆமா, இந்த விசுவாசம் இந்த மாசத்துல உன் குடும்பத்துல கர்த்தர் எழுந்தருளுவார். உனக்கு எதிராய் போராடுகிற சத்துருக்களை பார்த்து அவன் நினைப்பார். அதற்கு நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது எகிப்திய சேனைகள் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அவர்கள் செங்கடலை கடக்கும் போதும் அந்த எகிப்திய சேனை வருது. அப்போ இந்த எகிப்தியர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், பாரு இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒரு வழி பண்ணிடுறேன்னு. ஆனா இந்த ஜனங்களுக்குள்ள, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு துக்கம், என்னடா இது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, நான் வந்துகிட்டு இருக்கிறேன், இயேசுதான் உண்மையான தேவன் வந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என் சத்துரு இன்னும் என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். ஆனா எப்பவுமே நான் சொல்லுவேன், உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி உன் சத்துருவை அழிக்கிற தெய்வம் அல்ல. சில வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார் அவனுடைய மனமாற்றத்துக்காக. அவன் மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை செய்யும் போது, அன்னைக்கு அந்த எகிப்தியர்கள் செங்கடலுக்குள்ள ஒருத்தன் இல்லாம மரித்து போனது போல அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்.